ஹாய், என் பேர் தான் எம் மகாலட்சுமி. நான் ஸ்ரீமதி இந்திரா காந்தி காலேஜில் படிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை டாபிக். ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993 கொண்டு வரப்படுது. இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்டிஸ் பகவதி. நம்ம இந்தியாவில் வந்து ஃபாதர் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஹியூமன் கேஸ் வந்து மோர் தென் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவரை ஃபாதர் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்னு சொல்லுவாங்க. என்னோட டாப்பிக்கில் செப்பரேட் டாபிக்ஸ் இருக்குது. அதில் ஒரு டாபிக் தான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். நம்ம ஒரு இடத்துல பேசுகிறோம் அப்படின்னா ஏன் பேசுகிறீங்க, நீங்களாம் பேசக்கூடாது, உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது, எங்களுக்கும் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். கல்ச்சர்ஸ் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது எதுக்காகனா எக்ஸாம்பிள் ஒரு ஹிந்து மதத்தையே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மதத்தில் பற்றி படிக்கிறதோ அதில் இன்ஸ்டியூட் வைக்கிறதோ ரைட்ஸ் இருக்குது. ஆனால் அவங்க மதத்துக்கு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா மதத்துக்குமே ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல வர ரைட்ஸ் தான் இந்த ரைட்ஸு. ஈக்குவல் ரைட்ஸு. சில இடத்துல வந்து நீங்களாம் இந்த வேறு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, நான் கீழே வேலை பார்க்குறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லாருமே சமமானவங்க தான் அப்படின்னு சொல்கிறது தான் ஈக்குவல் ரைட்ஸ். ரிலிஜன், எஜுகேஷன், எல்லா மதமே ஒன்று தான், இந்த மதம் அந்த மதம்னு வேறுபாடெலாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதான் என் ரைட்ஸ் சொல்லுது. இதுதான் என்னோட மொத்த ரைட்ஸுமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே வருது. இது நான் போஸ்டர் கலர் மீடியமில் பண்ணியிருக்கேன். இதில் நான் ரஃப் ப்ரெஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் கற்றுக்கிட்டது எப்படி போஸ்டர் கலரில் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கிட்டேன். இது என்னோடய செகண்ட் பிக்சர். இது ஏன் இதுவும் போஸ்டர் கலர் மீடியமில் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக சூஸ் பண்ணியிருக்கேன்னா, இப்போ ஈகிள் வந்து அதை இறைய தேர்னுச்சுன்னா எப்படியாவது எடுக்காமல் விடாது. அதுபோல் நம்மளும் ஏதாவது கோல் வச்சுருந்தோன்னா எப்படியாவது அது எப்படி அச்சீவ் பண்ணுதோ நம்மளும் அதை அச்சீவ் பண்ணணும். ஸோ அது லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இந்த பிக்சர் கேட் எதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா, ஏதாவது ஒரு மீனிங் ஏதாவது தெரில அப்படின்னா இப்போ இருக்க கூகுள், மெட்டா ஏஐ அது போகிறேன், அது தப்புன்னு நான் சொல்லலை. பட் இருந்தாலுமே அது நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு அரை மணி நேரம் தான் நம்மளுக்கு வேல்யூ கிடைச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டண்ட்டாக அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு கேட்டோன்னா நம்மளுக்கு அது தெரியாது. அதுவே நம்ம புக்கில் கண்டுபிடிச்சி படித்தோன்னா நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதுக்காக கேட் சொல்ல மாதிரி சூஸ் பண்ணிட்டேன். இது ஆயில் பேஸ்ட்டில் பண்ணியிருக்கேன். இந்த பிக்சர் எதுக்காக சூஸ் பண்ணிக்கிட்டேன்னா, இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து ஹவுஸ்லாம் பக்கத்தில் நெருக்கடியாக இருக்கிறதுனால வீட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே வந்து நம்ம போய் வெளியே தான் போவோம். அங்கேயும் பார்த்திங்கன்னா நிறையா நாய்ஸியாக இருக்கிறப்ப நம்மளால் வந்து நிம்மதியாகவே இருக்க முடியாது. அதுவே ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு பிளேஸ் கிடச்சிச்சின்னா நம்ம ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக கண்டுபிடிச்சது. எனக்கு சப்போர்ட் பண்ண ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேங்க்யூ. அண்ட் நெசத் மேம், நிசா மேம்க்கு தேங்க்யூ.